சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பா, ஏன்பா இவ்வளவு லேட் ஆச்சு? கடையை மூடுறப்ப ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேன் வேணும்னு கேட்டாங்கம்மா. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, நீங்க கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரியா? மேடி எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாமா. ஏன்பா? எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லைம்மா, என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு அரை டம்ளர் பால் மட்டும் கொடு, நான் குடிச்சிட்டு படுத்து. ஐயோ, அது எப்படிப்பா உங்களுக்கு பத்தும்? போதுண்டாம்மா, பால் மட்டும் எடுத்துட்டு வா. சரி இருங்க, நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். மனோரி, மனோ. என்னங்க? தோள்பட்ட வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அமிக்கிறியா? ஏங்க, உங்களுக்காச்சும் ஒரு கை தாங்க வலிக்குது. எனக்கு சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, துணி துவைக்கிறதுன்னு வேலை பார்த்து பார்த்து 2 கையும் பயங்கரமா வலிக்குதுங்க. நானே முடியாம தான் வந்து படுத்துட்டேன். நீங்க போய் ஜெகனை அமுக்கி விட சொல்லுங்க. ஜெகன், என்னப்பா? அப்பாவுக்கு கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குதுடா, கொஞ்சம் அமுக்கிடுறியா? அட போங்கப்பா, நானே ரேஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். அகலே வேணா அமுக்கிவிட சொல்லுங்க. ஜெகா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிச்சிட்டு இருக்கேன்ல. நீ அப்பாக்கு கைய அமுக்கி விடு. உனக்கு என்ன கேம் அவ்வளவு முக்கியம்? அகல்யா, ஜெகன், நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாருங்க. இந்தாங்கப்பா, இந்த பாலை குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு புடிச்சு விடுறேன். ஏமா, நீ ஏற்கனவே பாக்குற வேலை பத்தாதுன்னு இந்த வேலையும் நீ பாக்கணுமா? அப்பாவுக்கு கையமைக்கி விடுறதையெல்லாம் ஒரு பொண்ணு வேலையா நினைச்சானா அவெல்லாம் பொண்ணே கிடையாதுப்பா. கொடுங்கப்பா. அப்பா, அந்த ரூம்ல அம்மா படுத்திருக்காங்கல்ல, நீங்க இந்த ரூமுக்கு வாங்கப்பா. சரியா? நான் கை பிடிச்சு விடுறேன். வாங்க. உட்காருங்கப்பா. ஆமா, அம்மாடி மெதுவாமா. ஐயோ, சாரிப்பா. தோள்பட்ட வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அமிக்கிறியா? நானே முடியாம தான் வந்து படுத்துட்டேன். நீங்க போய் ஜெகனை அமுக்கி விட சொல்லுங்க. அப்பாவுக்கு கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குதுடா, கொஞ்சம் அமுக்கிடுறியா? அட போங்கப்பா, நானே ரேஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். அகலே அமுக்கி விட சொல்லுங்க. ஜெகா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிச்சிட்டு இருக்கேன்ல. நீ அப்பாக்கு கைய அமுக்கி விடு. உனக்கு என்ன கேம் அவ்வளவு முக்கியம்? என்னப்பா, கை ரொம்ப வலிக்குதா? இல்லடாமா, கை வலியை விட மனசு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாடி. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? ஒன்னும் இல்ல மாடி, உங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அவதான் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவா. எனக்கு கையோ காலோ வலிக்குதுன்னு சொன்னா அவளும் ஒன்ன மாதிரிதாம்மா இப்படி அமுக்கி விடுவா. நீயும் அம்மா மாதிரி தாம்மா என் மேல உயிரே வச்சிருக்க மாடி. அத நினைச்சேன், கண் கலங்கிடுச்சுடாமா. என்னப்பா நீங்க
நான் அம்மா மாதிரி இருக்கேன்னா அதுக்கு நீங்க சந்தோஷப்பட தானே செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி கண் கலங்கலாமா? ம்? அம்மாடி இது ஆனந்த கண்ணீர்டாம்மா. ஓ, இதுதான் ஆனந்த கண்ணீரோ?